நம்ம நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனலில் ப்ராக்டிக் பார்க்கலாம். February 2021 நடக்க போகிற ப்ராக்டிக் எக்ஸாமுக்கான 50 போர்ஷன் சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்த்துட்டோம். அதனுடைய கண்டினியூஸ் தான் இது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஏன்னா அதுக்கான கண்டினியூஸ் தான் இது இந்த வீடியோ. நம்ம செகண்ட் பார்ட்லேயே 10th ரோமன் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 11th ரோமனுக்கு போகலாம். 11th ரோமனும் அதே தான். பாக் 3 கத்தி எழுதுனதாக கேட்குறாங்க. பாருங்கள், किन्हीं 4 शब्द का प्रयोग वाक्य में कीजिए. ஏதாவது 4 சொற்களினுடைய உபயோகத்தை வாக்கியமாக எழுதுங்க. கீஜியே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு 8 இருக்குது. 8ல் 4 தான் நம்ம எழுதணும். 4 அப்படின் பொழுது 4, 8ல் 4 எழுதுனா போதும். 1க்கு 2 மார்க் அப்படின்னா 4க்கு மொத்தம் 8 மார்க்கு. இந்த ரோமன் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதாவது நம்ம இங்கிலீஷில் மேக் ஓன் சென்டென்ஸ் அப்படின்னு படிப்போம். இது நம்ம தமிழ்லேயே படிச்சிருக்கோம். ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்டில் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹிந்தியில் படிக்க போகிறோம். இதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு பிரஷ்னோத்தர் மண்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த லெசன்ஸில் வருது, எந்தெந்த லெசன்ஸில் வரல அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து உங்களுக்கு மேக் ஓன் சென்டென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ செகண்ட் லெசன்லும் பார்க்கலாம். செகண்ட் லெசன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் ஓன் சென்டென்ஸ் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் லெசன்லேயும் உங்களுக்கு மேக் ஒன் சென்டென்ஸ் கிடையாது பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் லெசனில் உங்களுக்கு மேக் ஒன் சென்டென்ஸ் கிடையாது, இதுலேயும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு ஃபிஃப்த்து லெசன் தான். ஃபிஃப்த்து லெசன்லேயும் உங்களுக்கு மேக் ஒன் சென்டென்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சபா வந்து உங்களுக்கு லெசன் நம்பர் 7ல் பேஜ் நம்பர் 94ல் இருக்கிற இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்கியமே பிரயோக் கீஜியே. வாக்கியத்தில் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதியிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு 1 2 3 4 5 10 இருக்குது. இந்த 10யும் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th லெசனில் இருக்குது பாருங்கள். 8th லெசனில் இருக்கிற 10யும் படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சத்தியாகிரக பாப் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதெல்லாம் 1 மார்க் கொஷின். அதனால் வந்து உங்களுக்கு 1 2 இருக்கும். ஆனால் இது வந்து 2 மார்க் கொஷின். அதனால் நீங்கள் இதை வந்து தரவாக படிச்சுக்கோங்க. இதனுடைய ஆன்சரை பிரஷ்னோத்தர மண்டலில் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 9 லெசன் இருக்கும் பொழுது உங்களுக்கு 3 லெசனில் மட்டும்தான் உங்களுக்கு வாக்கியமே பிரயோக் கீஜியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இந்த 7th லெசனும் 8th லெசனில் இருக்கக்கூடிய வாக்கியமே பிரயோக் கீஜியே அதுதான் உங்களுக்கு 50% சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக இது வரைக்கும் உங்களுக்கு படிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸில் அந்த வேர்டு வரணும். அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை எழுதணும். இதுதான் இந்த ரோமன். இங்கே பாருங்கள், இதோட ஆன்சரை இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்கள் படித்து எழுதிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது எந்த வேர்டோ அந்த வேர்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. நீங்கள் வந்து ப்ளூ பெனில் தான் எழுத போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஷின் பேப்பரில் தான் எழுத போகிறீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமு. அதனால் நீங்கள் வந்து ப்ளூ பெனில் எழுதும் பொழுதும், ப்ளூ பென் இல்லைன்னா நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் ப்ளூவில் எழுதிட்டு அந்த வேர்டு என்னமோ அதை மட்டும் நீங்கள் பிளாக்கில் எழுதுனீங்களா, அதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேப்பரை வந்து கரெக்ட் பண்ண கூட வரைக்கும் அது நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதனால் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. இது 2 மார்க் கொஸ்டின். அதனால் இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் ஹைலைட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது. பேப்பரில் நீங்கள் ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு எதாவது கலர் பர்பிள் பிங்க் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ப்ளூ அண்ட் பிளாக் அதில் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ளூவை தான் நீங்கள் பொதுவாக எழுதணும். பிளாக் டைட்டில் பேர் எழுதுறதுக்கோ இல்லை கொஷின் எழுதுறதுக்கு கொஷின் நம்பர் போடுறதுக்கோ அது மாதிரிக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் கொஷின் பேப்பரில் எழுதும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு ரோமன் நேம் எழுத தேவையில்லை, கொஷின் நம்பர் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளூ பென் எழுதுனா போதும். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த ரோமன் 11th ரோமன். இப்போ நம்ம 12th ரோமனுக்கு போகலாம். 12th ரோமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन आंसर्स இருக்குது. किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. ஏதாவது 4 क्वेश्चनோட ஆன்சரை ஒவ்வொரு வாக்கியத்தில் எழுதுங்க. இது உங்களுக்கு பார்ட் 3 கத்தியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு 8 கொடுத்து 4 எழுத சொல்கிறாங்க. 1க்கு 2 மார்க் அப்படின்னு பொழுது 4க்கு 8 மார்க். பாருங்கள், ஆன்சர் எழுதுறதுக்காக அவங்களே கேப் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த கேப்லேயே எழுதிக்கணும். இப்போ இந்த கொஷின் ஆன்சர்ஸில் எந்தெந்த ரோமன்லேருந்து வந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 1லேருந்து 3 வரைக்கும் தான். அதாவது இங்கே பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் லெசனுடைய அபியாஸ். இந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. பாருங்கள், கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு லைனில் எழுதுகிற மாதிரி இருக்குது. மற்ற இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே அது உங்களுக்கு டீட்டெயில் கொஷின்ஸாக இருக்கலாம், லாங் கொஷின்ஸாக இருக்கலாம். அதனால் ஹிந்தி பிரச்சார சபா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸினுடைய கொஷின் ஆன்சர்ஸை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ஆன்சர் பிரஷ்னோத்தர் மண்டலில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு மொத்தமாலுமே உங்களுக்கு 5 லெசன்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு வரியில் ஆன்சரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின் பொழுது இந்த 5 அந்த 5 லெசன்ஸை அவங்க 6ஆக மாற்றிக்கிட்டு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் படிங்க. இதிலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை தடவை படிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு 3 லெசன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு 8 கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. அப்படின்ற போது நீங்கள் அந்த 8 கொஷின் ஆன்சர்ஸில் 4 தான் எழுதணும் அப்படின் பொழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 தரவாக வச்சுக்கணும். இன்னொன்று இந்த கன்னியாகுமரி லெசன் நீங்கள் பார்த்துக்கலாம், கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இதுலேருந்து உங்களால் எப்படியோ அட்டன் பண்ணிட முடியும். முடியலனாலும் இது நீங்கள் கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களால் எல்லாமே படிக்க முடியும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மொத்தம் 15 கொஷின் ஆன்சர்ஸ் தான். இதை தரவா படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரோமனுக்கு போகலாம். ஸோ அடுத்த ரோமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13th ரோமன். இதுவும் உங்களுக்கு பாக் 3 கத்தியிலேருந்து வந்திருக்குது. இதுதான் உங்களுக்கு என்னென்னா பிக் கொஷின்ஸ், லாங் கொஷின்ஸ். किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3 वाक्य में लिखिए. ஏதாவது 2 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை 3 வாக்கியத்தில் சென்டென்ஸில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 3 சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது லாங் கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னு தெரியுது, உங்களுக்கு தெரியும். மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் நம்மளுக்கு 4 கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ல் 2 எழுத சொல்கிறாங்க. 1க்கு 4 மார்க் அப்படின்னா 2க்கு 8 மார்க். இதுதான் இதனுடைய மார்க்கு. ஸோ நீங்கள் இது எந்தெந்த லெசனில் இருக்குது, எப்படி படிக்கணும், எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். பேஜ் நம்பர் 94 பாருங்கள். 7வது லெசன் 7th லெசன் பார்ட் 7 இருக்குது. प्रश्नों को उत्तर 3 वाक्य में लिखिए கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் எல்லா 5 கொஷின்ஸும் படிச்சுக்கணும். இது பிக் கொஷின்ஸ். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 8வது லெசன்லேயும் இருக்குது பாருங்கள். இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த
5 கொஷின்ஸ் இருக்குதுல, இந்த 5 கொஷினில் பாதி அப்படின்னா இந்த 5 அவங்க 6 ஆக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க. அப்போ அந்த லெசனில் 5, இந்த லெசனில் 3 அப்படி சேர்த்தும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 8. ஸோ 8 கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோங்க. இதனோட ஆன்சரை நம்மளுக்கு பிரஷ்னோத்தர மண்டலில் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். 7th லெசனுக்கு கொடுத்துருக்குறாங்க 5 கொஷின். அந்த 5 கொஷினை கொடுத்துருக்காங்க. 5 கொஷினோட ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க. இதை படிச்சுக்கோங்க. இது 5 ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இது 3 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த ரோமன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 14th ரோமன். இது வரைக்கும் தான் உங்களுக்கு பாக் 3 கத்தியா, அவ்வளோதான், கத்தியே முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பாக் 4. பாக் 4 என்ன அப்படின்னா கஹானி, ஸ்டோரி எழுதணும். கிசி ஏ கஹானி கா சாராம்சா லிக்கியே, ஏதோ ஒரு கஹானி ஸ்டோரியினுடைய சாராம்சாவை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டோரியினுடைய எஸ்ஸே எழுதணும். பாருங்கள், உங்களுக்கு 4 கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸில் நம்ம ஏதோ ஒரே ஒன்று தான் எழுதணும். இதுக்கு வந்து 1க்கு 10 மார்க். இதில் நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் இந்த 4ல் என்ன சாராம்சம் எழுத போகிறீங்களோ அந்த நம்பரை போட்டுக்கிட்டு அது என்னவோ அதனுடைய பேர் எழுதணும். எழுதுனதுக்கப்புறமேக்கிட்டு நீங்கள் வந்து அதை எழுதணும். என்ன கதையோ எழுதிட்டு கடைசி லைனில் சீக்க, அந்த லெசனில் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த சீக்கிரம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், 9 லெசன்ஸ் இருக்குது. இந்த 9 லெசன்ஸை வந்து 10ஆக மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் 1 2 3 4 5 कवि और कंजूस, बुढ़ा शिकारी कुत्ता, अंगुली माल, कपड़ों का आधार, अमीरी का डंट. இதுதான் இந்த 5 லெசன்ஸ் தான். பாருங்கள், லெசன்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து லெசனை வந்து சாராம்சாவாக எஸ்ஏவாக எழுதியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பிரஷ்னோத்தர் மண்டலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 213 கொடுத்துருக்குறாங்க. கஹானிக்கா சாராம்சா லிக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக் 4 கஹானி. நான் ரவுண்ட் பண்ணியிருக்க கஹானி எல்லாமே வரும். கவி ஒரு கன்ஜூஸ், அதான் அந்த ஃபர்ஸ்ட்டு 5 எஸ்ஏஸை தான் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 நம்பர் போட்டு அந்த கவிதையோட பேர் எழுதணும். அதுக்கப்புறம் அது என்ன கஹானி, என்ன ஸ்டோரி அப்படின்றது எழுதணும். அதுக்கப்புறமேட்டு சீக்கு, இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அது ஒரே ஒரு லைனில் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கடைசியில் ஒரு கொஞ்சம் கேப் விட்டாலே போதும், அதை நீங்கள் எழுதிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஒன் இருக்குது. ஸோ பாருங்கள், அங்குலி மால், கப்படோம் கா ஆதார் இருக்குது. ஸோ அடுத்தது 5th ஒன் அமீரி கடந்த். இவ்வளவு தான். இதில் இருந்து உங்களுக்கு 4 கேட்பாங்க. அந்த 4ல் நீங்கள் ஏதோ 1 தான் எழுதணும். அப்படின்ற போது நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 எஸ்ஏஸை மட்டும் தரவாக வச்சுக்கோங்க, போதும். எதுவுமே படிக்க தேவையில்லை, எதுவுமே கிளான்ஸ் போக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 2 எஸ்ஏஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டாலே அந்த ஃபர்ஸ்ட் 2 எஸ்ஏஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 வந்துடும். அதை 1 நீங்கள் எழுதிடலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து எஸ்ஏஸ் அப்படின்னால எல்லாராலையுமே இது ஃபுல்லாக படிக்க முடியாது. சில பேர் படிப்பாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஆனால் வந்து படிக்க முடியாதவங்க வந்து இந்த 5 எஸ்எஸ்பி படிக்க முடியல அப்படின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 எஸ்எஸ் தரவாக வச்சுக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக எழுதிட முடியும். அடுத்தது வந்து 15th ரோமன் किन्हीं 5 वाक्यों का अनुवाद பிராந்திய பாஷா में लिखिए. ஏதாவது 5 வாக்கியங்களினுடைய அனுவாத் டிரான்ஸ்லேஷனு உங்களுடைய பிராந்திய பாஷா அப்படின்னா உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் எழுதணும். இது வந்து உங்களுக்கு பாக் 5ல் கொடுத்துருப்பாங்க. பாக் 5 என்னென்னா உங்களுக்கு அனுவாத்னா டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ், இல்லை தமிழ் ஆர் இங்கிலீஷ் டு ஹிந்தி, இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் அப்படி எழுதணும். தமிழ் எழுதவங்க தமிழ் எழுதிக்கலாம்,
இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் எழுதிக்கலாம். உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொன்னேன் என்ன அப்படின்னா, அதை வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் போடுறீங்களோ அதில் தான் நீங்கள் ஃபுல்லாக எழுதி ஆகணுன்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து தமிழ் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தமிழில் தான் முடிக்கணும். இங்கிலீஷ் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் முடிக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஹிந்தியில் கொடுத்து தமிழில் இங்கிலீஷில் எழுத சொல்லுவாங்க. மொத்தம் 8 இருக்குது. 8ல் ஏதாவது 5 எழுத சொல்கிறாங்க. 1க்கு 1 மார்க் அப்படின்னா 5க்கு 5 மார்க். இதனுடைய என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்றத பிரஷ்னோத்தர் மண்டலில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்க்கலாம். மொத்தம் இதில் 10 லெசன்ஸ் இருக்குது. 10 லெசன்ஸ் அப்படின் பொழுது இதை நம்ம 5ஆக பிரிச்சுக்கலாம். இதை வந்து பிரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 5 அப்படின் போது ஃபர்ஸ்ட்டு 5 லெசன்ஸை தடவை படிச்சுக்கணும். அதில் இருந்து தான் உங்களுக்கு 8 வரும். அந்த 8ல் இருந்து தான் உங்களுக்கு நீங்கள் 5 எழுதணும். பாருங்கள், பாக 5 அனுவாத் அபியாஸ். கோபால் இதர் ஆவோ, கோபால் கம் ஹியர், இந்த மாதிரி இருக்குது. கோபால் இங்கே வா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த 10ஐயுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. 10ல் வந்து 5 தான் 50% அப்படின் பொழுது இந்த டைமில் நீங்கள் படிக்க வேண்டியது 5 தான். 5 ஒன்றுலேயும் 10 இருக்குது அப்படின் பொழுது 5ல் 50 இருக்கும். உங்களால் 50 படிக்க முடியல அப்படின்னா 25 படிச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு எப்படியோ 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 25 வந்து 25லேருந்து 4, மற்ற 25லேருந்து 4 வரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 25 படிச்சுக்கிட்டாலே போதும், உங்களால் அதை அட்டன் பண்ணிட முடியும். அதனால் 1 2 3 அதை படிச்சுக்கோங்க. 1 2 3 அபியாசை படிச்சுக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 15th ரோமன். 16th ரோமன் பார்த்தீங்க அப்படின்னா அதே இங்கிலீஷில் கொடுத்து இல்லை தமிழில் கொடுத்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹிந்தியில் எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ரோமன். பாருங்கள், 16th ரோமன். किन्हीं 5 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. ஏதோ 5 வாக்கியங்களுக்கு அதனுடைய டிரான்ஸ்லேஷனை ஹிந்தியில் எழுதணும். பாருங்கள், டேக் திஸ் பேப்பர், இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். அடுத்தது கன்னடம், தெலுங்கு, மலையாளத்தில் கொடுத்துருக்காங்க. 10 கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. இந்த 8ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 எழுதணும். இந்த 8ல் நீங்கள் என்ன பண்ணணும், 5 எழுதணும். 1க்கு வந்து 2 மார்க்கு அப்படின் போது இது வந்து 10 மார்க் ஆகிடுது. போன 15th ஒன்றுக்கு வந்து 5 மார்க் தான் இது. ஏன்னா இது வந்து உங்களோட பிராந்திய பாஷாவில் எழுதுங்க, பிராந்திய பாஷாவில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதனால் இதுக்கு வந்து மார்க் ஜாஸ்தி, அதனால் அதிகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை தடவை படிச்சுக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லெசன்ஸ் இருக்குது. 10 லெசன்ஸில் பாதி அப்படின்னு சொல்லும் பொழுது 5 தடவை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் வந்து 16th ரோமனு. 16th ரோமனில் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய பிராந்திய பாஷாவில் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கானதை வந்து பிரஷ்னோத்தர் மண்டலில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்க. மொத்தம் 10 இருக்குது, 10 லெசன்ஸ் இருக்குது, 10 பார்ட் இருக்குது. ஹாஃப் சிலபஸ் அப்படின் பொழுது ஃபர்ஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்க. அதிலேருந்து தான் உங்களுக்கு 8 கொஷின்ஸுமே கேட்பாங்க. உங்களால் ஃபர்ஸ்ட்டு 5 படிக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 3 லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் இல்லாமல் அந்த மற்ற இருக்கக்கூடிய 2லையும் நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுடுங்க போதும். இதுதான் வந்து உங்களுக்கான பிப்ரவரி சிலபஸ். எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு படிங்க. தோஹாவை மட்டும் நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா அது வந்து மனப்பாடம் பண்ணக்கூடியது. தோஹா அப்படின்றது அது வந்து உங்களுக்கு 4th ரோமனாக வரும். எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பிப்ரவரி 2021 இதுதான் சிலபஸ். 50% தான் அதுவும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் அப்படின்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே அதாவது ஃபஸ்ட் ரோமன்லேருந்து 16th ரோமன் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தன்யவாத்.